சிறப்பாக இன்னைக்கு ஃபங்க்ஷன் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் எல்லாரையும் ஃபஸ்ட்டு வாங்கன்னு வரவேற்கிறேன். ரெஜினா டீச்சர் வந்து எனக்கு வந்து 32 வருஷம் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. எதுனாலும் நல்லது கெட்டது எதுனாலும் நாங்கள் கலந்துக்குவோம். இப்போ அவங்க வந்து பணி ஓய்வு பெற்று போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வயசு காரணமாக பணி ஓய்வுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது. ஆனால் கொஞ்சம் படிச்சுட்டு ரொம்பவே நம்மளை விட்டு பிரிகிறாங்க அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து மீதி இருக்கும் காலங்களில் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நல்லபடியாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சொல்லி புரியாத இது பைபிளோட வசனம் இருக்குது. டீச்சருக்கு கடவுள் வந்து 30 வருஷமாக அவங்க பணியை செவ்வனையாக செய்து கொடுத்து திருப்பி கொடுத்துருக்காங்க. எங்களோட அவங்க டீச்சரை வந்து 9 இயர்ஸ், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஆகுது. 9 வருஷம் டீச்சர் எங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு சகோதரி மாதிரி தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். டீச்சர் அப்படிங்கிறதே ஒரு இது. அவங்க போகிற தப்பு பண்ணால் நாங்கள் அவங்க சுட்டி காமிப்போம். அவங்களும் ஆனால் அவங்க வந்து நாங்கள் பண்ணதை அவங்களுமே சொல்லி காமிக்க மாட்டாங்க. டீச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பயந்த டைப். ஆனால் தமிழோட ஸ்டீப்பை எங்கே பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. டீச்சர் தமிழோட ஸ்டீப்பு வடக்க வருது தெற்க வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப பிள்ளைங்க மேலே ரொம்ப கேரிங்காக பாசமாக இருப்பாங்க. நாங்கள் வந்து பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மிரட்டுவோம். முட்டை தர மாட்டோம், சாப்பாடு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து ஐயோ கொக்குன்னு இருக்கீங்க அப்படி மிரட்டாதீங்க பிள்ளைங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படின்னா திருந்திடுவாங்க. கொஞ்சம் ஒழுங்காக ஹோம்ஒர்க் செய்து முட்டை சாப்பிடணுங்கிற எண்ணத்தில் ஒழுங்காக செய்வாங்க. டீச்சர் வந்து ரொம்ப இலகிய மனசு அவங்களுக்கு டீச்சருக்கு. அப்புறம் நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே உண்டு டீச்சருக்கு. ஏன் தம்பி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 4 சேரை அடுக்கி போட்டு கீழே உட்கார சொன்னோன்னே கீழே டீச்சர் அந்த சேர் விழுந்துடும், கீழே பிள்ளைக்கு மட்டை உடஞ்சிடும் அப்படிம்பாங்க. அது நல்லா டைட்டாக போட்டிருப்போம். அதில் எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது. அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. நான் கடைசி காலத்தில் வந்து நான் நல்ல முறை ரிட்டையர்ட் ஆகணும், என் மேலே எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாது. நல்லா செய்வாங்க பிள்ளைங்களுக்கு. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்கி போடுவாங்க, எந்த குறையும் இருக்காது, நல்லா செய்வாங்க. ஆனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்க அடிக்கிறாங்க. சொல்லுவாங்க டீச்சர் நீங்கள் வந்து மெச்சூர் ஆகிட்டீங்க, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேர் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வேணால் நீங்கள் வந்து அந்த பெரியவங்க மாதிரி நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் ஸ்கூல் சார்பாக நாங்கள் டீச்சருக்கு வந்து நாங்கள் அவங்கள வாழ்க்கை எங்களை கொண்டாடினோம். கடவுள் நல்லா காப்பாற்றுறவங்கள நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் கடவுளோட அதிகமாக ஐக்கியமாக இருந்து நன்றி. இல்லைங்க ஒரு சங்கத்துக்காக 32 வருஷமா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்கும்போது கூட இந்த வருஷத்தோடைய கடைசி சந்தாவை வந்து நீ வந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும் ரதி, நான் கொடுக்குற இதுதான் கடைசி சந்தான்னு கூட இந்த வருஷம் கூட கொடுக்கணும்னு அப்படி ஒரு சங்கத்தில் ஈடுபாடான பொண்ணு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் சார்பாக கொடுக்குறோம், சங்கத்து சார்பாக நெக்ஸ்ட்டு பெரிய மாநாட்டு அப்புறம் பார்ப்போம். Thank you.
இங்கே பாருங்க. நான் வந்து 94 வருஷம் இங்கே லெவலில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண வருஷத்துல இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்தே இவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து அமைதியாக இருப்பாங்க. ஏதாவது வேணுன்னா வந்து என்னங்கிறத சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓய்வு இருக்கும் காலத்தில் அவங்க வந்து தனது குடும்பத்தோடு செலவு பண்ணி அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இறைவனை பார்த்துட்டு ஓய்வு காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கலாம். வாழ்த்துக்கள். ஓய்வு பெறும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவங்களா ஜாயின் பண்ணுறது வந்து எந்த விதமான அவங்க இது குறை இருக்காது. நீட்டாக வந்து அந்தந்த இதுலேயே டயத்தில் எல்லாம் கொடுத்துக்குவாங்க. ஏதாவது இதனுடைய கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க. என்ன கேட்டால் நம்ம கூட இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு விசிட்டில் வந்து பயமுதிர் வருவாங்க. இதனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஒரு சிரமமாக தான் இருக்காங்க. வேறு வழியில் பயமுதிர் வேணாலும் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட மீண்டும் நல்ல முறையாக இருக்கிறதுக்கு அடுத்து வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம பொது இது செஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து அவங்க குடும்பத்தில் வந்து நல்ல முறையாக இருந்த பேரம்பேத்தியோட நல்ல முறையாக இருக்குன்னு வாழ்த்தி வந்து ரொம்ப வருஷம் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மூலமண்டல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பம்பாளையம் மேட்டுப்பாளையம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. 2026 25 ரிட்டையர்னாங்க. நான் சின்ன வயசு வந்து பார்த்துட்டு ரொம்ப வருஷம் இருக்குது, ரொம்ப வருஷம் இருக்குது. சடனாக சீக்கிரமாக இருக்குது, அந்த மாதிரியே இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே ஃபீல் பண்ணுறது என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற காலம், கொஞ்சம் காலம் ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஓய்வு பண்ணுறது தான் இது. அதுக்கப்புறம் அமைதியான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும். இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. டீச்சர்ஸ்க்கு நன்றி. ஃபோன் பண்ணும்போது இதெல்லாம் ஃபோன் பண்ணி கொடுத்தோம். மற்ற மாவட்ட அரசு மேட்டுப்பாளையம் எல்லாமே ரொம்ப நன்றி. இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் நன்றி. சொல்லிட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குது. கரெக்டாக மேலே சாப்பிட்டு போங்க. நன்றி. நல்லா சாப்பிட்டு எத்தனை நாளாக கிட்ட இருக்கீங்க? போயிட்டு வந்துட்டேன். உனக்கு மட்டும் 3 இருக்கிறதால 3. அதான் சொல்லிட்டு போகாது 9:10 மேலே எங்கள் பிள்ளைங்க 9 வரைக்கும் ஃபோன் பண்ணி Hey.